எம்எஸ்சி ஐடியா யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது 2.1 அதாவது சார் இப்போ 4.1 வந்து செட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அது கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க்காக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிராக்டருக்கு ரெடி பண்ணி கொடுத்தது. ரெடி பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஜம்பிங்கில் உள்ள கடற்கடன் சவுண்டு வருதுன்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங் மட்டும் கொஞ்சம் அமைங்கி வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு செட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உள்ளே பார்த்திங்கன்னா 2 இன்வெர்ட்டர் வச்சுருக்க மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது மாதிரி செட்டு ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நாமளே ஓனாக ரெடி பண்ணி ஃபுல் செட் அப்படியே சேல்ஸ் பண்ணுற பிளான் இருக்குது. இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஃபுல் செட் வேணும்னா கேளுங்க. ஃபுல் செட் அப்படி செட்டு ரெடி பண்ணி 2.1 செட் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, எல்லாமே தான் போடுவோம். இந்த இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இதுக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நாம் செஞ்ச செட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட் போட்டிருந்தோம். ஒன்று சப்புக்கும் ஒன்று லெஃப்ட் ரைட்டுக்கும் போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 12 வோல்ட்டில் ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு, இது வந்து ஒரு 2 ஃபீட் சப்புக்கும், இது வந்து இந்த போர்டில் வந்து சரௌண்டுக்கும் செஞ்சுருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபில்ட்ரு மட்டும் ஒன்று ஃபில்ட்ரு பிடிங்கிச்சு. இந்த ஃபில்ட்ரு பிடுங்கினாலும் பார்த்திங்கன்னா கரகரன்ற மாதிரி ஒரு சவுண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபில்ட்ரு தான் மாற்றணும். புதுசாக ஒரு ஃபில்ட்ரு மாற்றிடலாம். இதுதான் ஃபால்ட்டு. இது ஃபால்ட் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து செட்டு வந்து கரகரன்ற மாதிரி சவுண்டு வருது. மற்றபடி எந்த பிரச்சனை இல்லை. அவங்க கேட்டது வந்து சரௌண்ட் மட்டும் தான் ஃபால்ட்டுனாங்க. சரௌண்டு தான் வந்து போர்டு வந்து சரௌண்டு தான் வரும். இது வந்து இங்கே போகுது. சப்போர்ட் இங்கே வருது. இது வந்து சரௌண்டு கொடுத்தது டேங்க். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப் மாடல் போட்டிருந்தோம். இந்த ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப் போட்டிருந்தோம். இது டிரான்ஸ்டர் ஐஆர்எஃப் டிரான்ஸ்டர் தான். அது வந்து லெஃப்ட் ரைட்டு போட்டிருந்தோம். அது சம் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு இதில் நல்லாக்குது. இந்த ஒரு ஃபில்ட்ரு நல்லாக்குது. அந்த ஒரு ஃபில்ட்ரு போயிடுச்சு. அது மட்டும் ஃபில்ட்ரு போட்டு புதுசாக கம் போட்டு ஒட்டிடலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரிசல்ட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது செட் ஆர்டர் பண்ணணும், இல்லை ஒர்க்கு புதுசாக ரெடி பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து செட்டு ஓப்பன் பண்ணி இப்போ வந்து இது கன்வெர்ட்டர் மட்டும் தனி ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க பாருங்கள், இதுதான் இந்த ஃபால்ட்டு தான், வேறு எதுவும் ஃபால்ட் ஆகலை. இது வந்து இதுக்கு போகிற வோல்டேஜ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாதனால கரகரன்ற சவுண்ட் மாதிரி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டூயில் சப்ளை ஒர்க் ஆகும். பிடி வந்து 12 வோல்ட் பிடியில் சிங்கிள் வீட்டிலே சரௌண்டு மாற்றிருக்கேன். இது வந்து ஆல்ட்ரு பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா இது வந்து BT6 நம்மளுடைய கம்பெனியோட BT6 போர்டு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டிரான்சிஸ்டருக்கு வந்து பேஸ் டபுளுக்கும் இந்த ஒரு டிரான்சிஸ்டர் வந்து சரௌண்டுக்கும் அது மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி நான் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருந்தேன். அதுதான் போட்டுருக்கு. இப்போ வந்து இது கன்வெர்ட்டர் போர்டு வந்து மாற்றிடலாம். இது வந்து கஸ்டமர் வந்து எல்லாமே பழைய போர்டு தான், புது போர்டு எதுவும் இல்லை. நம்ம வச்சது பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர்டு, இந்த பிடி போர்டு ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தோம். பிடி போர்டு நம்மளது வந்து அவங்களுக்கு சரௌண்ட் பிடி ப்ளஸ் சரௌண்ட் வர மாதிரி ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ இந்த ஒரு ஃபில்டர் மட்டும் போயிடுச்சு பாருங்கள். கன்வெர்ட்டர் வந்து அவங்க பழசு தான் இன்னும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சு. இது வந்து ட்ரை சால்ட்ரு இது புதுசாக போட்டு கெப்பாசிட்டர் போட்டு மாற்றி கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் 2 புதுசாக மாற்றியாச்சு. 4700க்கு 50 இருந்தது. அதே மாதிரி நம்ம எடுத்தது வந்து கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்குன்றதுக்காக இதே 4700க்கு 50 வந்து புதுசாக போட்டாச்சு. இப்போ வந்து இது ஆடியோவும் செக் பண்ணியாச்சு, ரிசல்ட் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டிராக்டருக்கு யூஸ் பண்ணுறதுனால அது வைப்ரேஷன் ஆகி தான் இது போயிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கீழே வந்து கம் போட்டு ஒட்டிட்டோம். இப்போ 2 ஃபில்டர் மட்டும் தான் போட்டோம். இப்போ செட்டு பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. சவுண்டு இப்போ நல்லா வருது. இது கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இது மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்னா கான்டாக்ட் பண்ணுங்க நண்பர்கள். இது வந்து நம்ம செஞ்சு போட்டுருக்கு தான், இதுக்கு முன்னாடி செஞ்சது தான். இது வந்து டிராக்டரில் வந்து ரன்னிங்கில் ஆடி இது மாதிரி லூஸ் ஆனது தான், மற்றபடி கொண்டு வந்து இப்போ வந்து கம் போட்டு எல்லாத்தையும் ஓட்டிட்டோம். இது மாதிரி எதாவது ஆல்டர்னாலையும் சொல்லுங்கள், புதுசானாலையும் சொல்லுங்கள். பாருங்கள், புதுசாக இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. இது ஒன்று இது மாதிரி நிறைய செட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் போர்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இது வந்து இப்போ பாண்டிச்சேரிக்கு போகுது. இது மாதிரி ஏதாவது போர்டு என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. எம்எஸ்சி ஐடியா யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.